அருகே வீட்டு வாசலில் நின்ற காவல் உதவி ஆய்வாளர் மனைவியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 2 தங்கச் செயினை பறித்து சென்ற ராணுவ வீரர் உள்ளிட்ட 2 வரை தனிப்படை போலீசார் கைது செய்து குத்தாலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாவடுதுறை மெயின் ரோடு மேலக்கடை பகுதியில் பெரம்பூர் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரியும் கண்ணன் என்பவர் வசித்து வருகிறார். கண்ணன் மனைவி ஜானகி கடந்த 2ஆம் தேதி வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 வாலிபர்கள் ஜானகியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர் அணிந்திருந்த 2 தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். இதுகுறித்து மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி தலைமையில் குத்தாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். காவல் உதவி ஆய்வாளர் இளையராஜா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. சிசிடிவி கேமரா அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் வசந்த், அதே பகுதியில் நீடாமங்கலம் சாலையில் வசித்து வரும் சிவா ஆகிய 2 வரை கைது செய்து அவர்களிடமிருந்து 4 சவரன் தங்க சங்கிலி, 2 செல்போன்கள், ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து குத்தாலம் காவல் நிலையத்தில் டிஎஸ்பி திருப்பதி, காவல் ஆய்வாளர் ஜோதிராமன் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் வசந்த் திரிபுரா மாநிலத்தில் இராணுவ வீரராக பணியாற்றி வருவதும் பல்வேறு வழிப்பறி வழக்குகளில் தொடர்புடைய சிவாவுடன் சேர்ந்து விடுமுறைக்கு வரும் இராணுவ வீரர் வசந்த் வழிப்பறியில் ஈடுபட்டு அதில் வரும் பணத்தை கொண்டு மது அருந்தி சீட்டுக்கட்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டு ராஜபோகமாக சுற்றி திரிந்தது தெரியவந்துள்ளது. இராணுவ வீரர் வசந்த் மற்றும் சிவா மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து குத்தாலம் போலீசார் சிறையில் அடைத்தனர். நகையை பறிகொடுத்த காவல் உதவி ஆய்வாளர் கண்ணனின் மனைவி ஜானகி காவல் நிலையம் வந்தபோது திருடர்களை கண்டவுடன் ஆவேசமாக அழுது கொண்டே திட்டி தீர்த்தார். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.